ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.7.1. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.7.1. எல்லையற்ற இன்பமாகிய எம்பெருமானை அணுகின பின்னரும் ஆத்ம இன்பத்தில் அமர்வதற்காக ஜட துக்கங்களிலிருந்து விடுபடும் முமுட்சுக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் எம்பெருமானை கண்டு மெய் சிலிர்க்கிறார் ஆழ்வார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் வணங்கப்படும் பகவானின் தூய்மையான தன்மையை விளக்குகிறார். ஆழ்வார் கேவலரை மீன்ஸ் சுய இன்பத்தை விரும்புபவர். பகவானை கைவிட்டு மறைவான பலன்களை தேடி தன்னை அனுபவிக்கும் மற்றும் அவரை விட்டு விலகுவதை கண்டிக்கிறார். எல்லையற்ற இன்பமாகிய எம்பெருமானை அணுகிய பின்னரும் ஆத்ம இன்பத்தில் அமர்வதற்காக ஜட துக்கங்களில் இருந்து விடுபடும் முமுட்சுக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் எம்பெருமானை கண்டு மெய் சிலிர்க்கிறார் ஆழ்வார். முதல் பாசுரத்தில் ஆழ்வார் வணங்கப்படும் பகவானின் தூய்மையான தன்மையை விளக்குகிறார். ஆழ்வார் கேவலரை சுய இன்பத்தை விரும்புபவர். பகவானை கைவிட்டு மறைவான பலன்களை தேடி தன்னை அனுபவிக்கும் மற்றும் அவரை விட்டு விலகுவதை கண்டிக்கிறார். பிறவி துயரற ஞானத்துள் நின்று துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தணனை மறவியின்றி மனத்து வைப்பாரே. பிறவி துயரற ஞானத்துள் நின்று துறவிச் சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தணனை மறவியின்றி மனத்து வைப்பாரே. பிறப்பிலிருந்து ஏற்படும் துன்பங்களை நீக்க அறிவில் நிலை பெற்றவர்கள் ஆத்மா அனைத்து பற்றுக்களையும் துறந்து சுய உணர்வை நாடுபவர்கள் மிகவும் அருளும் சுதர்சன சக்கரம் ஏந்தியவரும் தூய்மையானவருமான எம்பெருமானை தியானியுங்கள். உயர்ந்த இறைவா, இங்கே ஆழ்வார் அத்தகைய கைவலி அர்த்தங்களை விமோச்சனத்திற்கு பிறகு சுய இன்பத்தை நாடுபவர்கள் எம்பெருமானை ஒரு வழிமுறையாக ஏற்றுக்கொள்வதை கண்டிக்கிறார். பிறப்பிலிருந்து ஏற்படும் துன்பங்களை நீக்க அறிவில் நிலை பெற்றவர்கள் ஆத்மா அனைத்தும் பற்றுக்களையும் துறந்து சுய உணர்வை நாடுபவர்கள் மிகவும் அருளும் சுதர்சன சக்கரம் ஏந்தியவரும் தூய்மையானவரும் ஆன எம்பெருமானை தியானியுங்கள். உயர்ந்த இறைவா, இங்கே ஆழ்வார் அத்தகைய கைவலி அர்த்தங்களை மீன்ஸ் விமோச்சனத்திற்கு பிறகு சுய இன்பத்தை நாடுபவர்கள் எம்பெருமானை ஒரு வழிமுறையாக ஏற்றுக்கொள்வதை கண்டிக்கிறார். ஆனால் இலக்காக இல்லை. சர்வ ஈஸ்வரனை அனுபவிக்கும் நித்திய பேரின்பத்தை விரும்பும் உபாசகாவின் பக்தி யோக நிஷ்டா பின்னணியிலும் இது விளக்கப்பட்டுள்ளது. சர்வேஸ்வரனை அனுபவிக்கும் நித்திய பேரின்பத்தை விரும்பும் உபாசகாவின் பக்தி யோக நிஷ்டா, உபாசகா மீன்ஸ் பக்தி யோக நிஷ்டா பின்னணியிலும் இது விளக்கப்பட்டுள்ளது. இங்கே பகவான் ஆசன தர்மத்தை உபாசன செயல்முறை கட்டுப்படுத்துபவராக விளக்கப்படுகிறார். இங்கே பகவான் ஆசன தர்மத்தை உபாசன செயல்முறை கட்டுப்படுத்துவராக விளக்கப்படுகிறார். சுதர்சன சக்கரம் அறியாமையை நீக்குபவர் என விளக்கப்பட்டுள்ளது. ஜீவாத்மாவின் உண்மையான இயல்பை உணர்த்துவதாக ஆத்மா விளக்கம் அவிர்பாவம் வெளிப்பாடு விளக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் உண்மையான இயல்பை உணர்த்துவதாக ஆத்மா விளக்கம் ஆத்மாவின் விளக்கம் அவிர்பாவம் வெளிப்பாடு விளக்கப்படுகிறது. பிறவி துயரற நியாயத்துள் நின்று கேவலர் பகவத்கீதா 7.14 ஜரா மரண மோக்ஷாய முதுமை இறப்பு போன்றவற்றிலிருந்து விடுபட விளக்கப்பட்டுள்ளது. இங்கே அவை விளக்கப்படுகின்றன. 3 வகையான சம்சாரிகளுக்கும் ஐஸ்வர்யார்த்தி உலக செல்வம் இன்பங்களை விரும்புபவன் ஆத்ம பிராப்திக்காமன் மற்றும் பகவத் பிராப்திக்காமன் பகவானிடம் கைங்கரியம் விரும்புபவன் அவ்வாசனம் மற்றும் ஆசன பாவம் கடைசி தருணங்களில் அவர்கள் விரும்பிய அம்சத்தை தியானிப்பது பொதுவானது. ஆனால் முடிவுகளில் வேறுபாடு ஏன்? கேவலர் பகவத்கீதா 7.14 ஜரா மரணம் மோக்ஷாய முதுமை இறப்பு போன்றவற்றை விடுபட விளக்கப்பட்டுள்ளது. இங்கே அவை விளக்கப்படுகின்றன. 3 வகையான சம்சாரிகளுக்கும் ஐஸ்வர்ய ஆர்த்தி உலக செல்வம் இன்பங்களை விரும்புபவன் ஆத்ம பிராப்திக்காமன் மற்றும் பகவத் பிராப்திக்காமன் பகவானிடம் கைங்கரியம் விரும்புவான் ஆசனம் மற்றும் ஆசன பாவம் கடைசி தருணங்களில் அவர்கள் விரும்பிய அம்சத்தை தியானிப்பது பொதுவானது. ஆனால் முடிவுகளில் வேறுபாடு ஏன்? ஏனென்றால் எம்பெருமானை வழிபடும் போது அவர்கள் வெவ்வேறு பலன்களை விரும்புகிறார்கள்.
எம்பெருமானை வழிபடும் போது அவர்கள் வெவ்வேறு பலன்களை விரும்புகிறார்கள். அதாவது அவருக்கு கைங்கரியத்தை விரும்புவதற்கு பதிலாக சுருக்கமாக நிறுத்துகிறார்கள். இதுவே திருப்பல்லாண்டு 4வது பாசுரத்தில் வரம் போழி வந்து எல்லைகளை நீக்கிவிட்டு வா விளக்கப்பட்டுள்ளது. முடிவுகளில் வேறுபாடு ஏன்? ஏனென்றால் எம்பெருமானை வழிபடும் போது அவர்கள் வெவ்வேறு பலன்களை விரும்புகிறார்கள். அதாவது அவருக்கு கைங்கரியத்தை விரும்புவதற்கு பதிலாக சுருக்கமாக நிறுத்துகிறார்கள். இதுவே திருப்பல்லாண்டு 4வது பாசுரத்தில் வரம் போழி வந்து எல்லைகளை நீக்கிவிட்டு வா விளக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு முடிவுகளில் இத்தகைய ஆர்வத்திற்கு காரணம் அவர்களின் சுக்ருத தாரதமியம். வெவ்வேறு முடிவுகளில் இத்தகைய ஆர்வத்திற்கு காரணம் அவர்களின் சுக்ருத தாரதமியம், பக்தியின் மட்டத்தில் உள்ள வேறுபாடு. தட் மீன்ஸ் பக்தியின் மட்டத்தில் உள்ள வேறுபாடு. எம்பெருமானை பகவத்கீதா 7.16 சதுர்விதா பஜந்தே மாம் ஜன் அஸ் சுக்ருதின் அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, என்னை வணங்கும் 4 வகையான பக்திமான்கள் உள்ளனர் என்று அறிவிக்கிறார். வெவ்வேறு முடிவுகளுக்கான ரசனையை வளர்த்து கொள்வது அவர்களின் நல்லொழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அத்தகைய முடிவுகளுக்காக அவர்கள் ஆசனம் வழிபாடு செய்கிறார்கள். அவர்களின் உபாசனத்தின் அடிப்படையில் பலன்கள் ஏற்படும். எம்பெருமானை கீதா 7.16 சதுர்விதா பஜந்தே மாம் ஜன் அஸ் சுக்ருதின் அர்ஜுனா. ஓ அர்ஜுனா, என்னை வணங்கும் 4 வகையான பக்திமான்கள் உள்ளனர் என்று அறிவிக்கிறார். வெவ்வேறு முடிவுகளுக்கான ரசனையை வளர்த்து கொள்வது அவர்களின் நல்லொழுக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அத்தகைய முடிவுகளுக்காக அவர்கள் ஆசனம் வழிபாடு செய்கிறார்கள். அவர்களின் உபாசனத்தின் அடிப்படையில் பலன்கள் ஏற்பட. பிறவி துயர். ஆழ்வார் வியக்கிறார். அவர்கள் ஏன் எம்பெருமானை அணுகி அற்பமான முடிவுகளுடன் வெறுமனே நின்று விடுகிறார்கள்? ஆழ்வார் வியக்கிறார். அவர்கள் ஏன் எம்பெருமானை அணுகி அற்பமான முடிவுகளுடன் வெறுமனே நின்று விடுகிறார்கள்? பைரவி ஜென்மம். இங்கே இந்த வார்த்தை மற்ற 5 அம்சங்களையும் உள்ளடக்கியது. அஸ்தி இருப்பு, பரிணாமத்தை மாற்றம், விவர்த்தத்தை வளர்ச்சி, அபக்ஷியாத்தே சரிவு மற்றும் வினஸ்யதி இருப்பதை நிறுத்துதல். இவை அனைத்தையும் போக்க எம்பெருமானை வழிபடுகிறார்கள். பிறவித்துயர். ஆழ்வார் வியக்கிறார். அவர்கள் ஏன் எம்பெருமானை அணுகி அற்பமான முடிவுகளுடன் வெறுமனே நின்று விடுகிறார்கள்? பைரவி ஜென்மம். இங்கே இந்த வார்த்தை மற்ற 5 அம்சங்களையும் உள்ளடக்கியது. அஸ்தி இருப்பு, பரிணாமத்தை மாற்றம், விவர்த்தத்தை வளர்ச்சி, அபக்ஷியாத்தே சரிவு மற்றும் வினஸ்யதி இருப்பதை நிறுத்துதல். இவை அனைத்தையும் போக்க எம்பெருமானை வழிபடுகிறார்கள். அவரும் திருவிருத்தம் 1 எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறார். இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இனி இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. ஆழ்வார் இந்த நபர்களை இங்கு கண்டித்த காரணம் என்ன? ஆழ்வாருக்கு சம்சாரம், பொருள் துன்பம் நீங்கும் போது அவர் இயல்பாகவே கைங்கரியத்தின் பக்கம் சாய்கிறார். இவை அனைத்தையும் போக்க எம்பெருமானை வழிபடுகிறார்கள். அவரும் திருவருத்தம் 1 எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறார். இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இனி இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. ஆழ்வார் இந்த நபர்களை இங்கு கண்டித்ததன் காரணம் என்ன? ஆழ்வாருக்கு சம்சாரம், பொருள் துன்பம் நீங்கும் போது அவர் இயல்பாகவே கைங்கரியத்தின் பக்கம் சாய்கிறார். ஆனால் கைவலியார்களுக்கு பொருள் துன்பத்தை நீக்குவது மட்டுமே குறிக்கோள். எனவே ஒரு வேறுபாடு உள்ளது. ஞானத்துள் நின்ற பிறவித்துயர் அற. பொருள் துன்பத்தை நீக்குதல் விளைவு ஞானத்தில் நின்று வழிவகுக்கிறது. பொருள் துன்பத்தை நீக்குதல் விளைவு ஞானத்தில் நின்று மீன் சரியான அறிவில் அமைந்துள்ளது, வழிவகுக்கிறது. ஆத்மா என்பது ஞான குணம். அறிவை ஒரு பண்பு, தரம் மற்றும் கியாத்தா அறிந்தவர் ஆகிய 2 ஆகும். ஆத்மா என்பது ஞான குணம். அறிவை ஒரு பண்பு, தரம் மற்றும் கியாத்தா மீன்ஸ் அறிந்தவர் ஆகிய 2 ஆகும். துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெறுவார். பொருள் நிலையில் காணும் ஆத்மாவுக்கான அறிவின் சுருக்கம் அறிவு முழுவதுமாக விரிவடையும் விடுதலை நிலையில் இல்லை. பிறவித்துயர் ஆறா கணத்துள் நின்று என்பதை உபாசன கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது துறவிச்சுடர் விளக்கம் பற்றுதலை கைவிடுதல் மற்றும் சுய உணர்தல் விளைவு ஆகும். துறவிச்சுடர் விளக்கம் தலைப்பெறுவார். பொருள் நிலையில் காணும் ஆத்மாவுக்கான அறிவின் சுருக்கம் அறிவு முழுவதுமாக விரிவடையும் விடுதலை நிலையில் இல்லை.
பிறவி துயர் ஆறா கணத்துள் நின்று என்பதை உபாசன கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது துறவி சுடர் விளக்கம் பற்றி பற்றுதலை கைவிடுதல் மற்றும் சுய உணர்தல் விளைவு ஆகும். அராவணன் மீன்ஸ் தர்மிகா, மிகவும் அருளாளர். அற்பமான பலன்களுக்காகவும் எம்பெருமான் தன்னை அணுகும் குணத்தை மட்டுமே தேடுகிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்து பலனை தருகிறார். அவர்கள் அவரை விரும்பாத போதும் அற்பமான பலன்களுக்கு பிரார்த்தனை செய்தாலும் அவர் கருணையுடன் அந்த முடிவுகளை அவர்களுக்கு வழங்குகிறார். அராவணன் தர்மிகா, மிகவும் அருளாளர். அற்பமான பலன்களுக்காகவும் எம்பெருமான் தன்னை அணுகும் குணத்தை மட்டுமே தேடுகிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்து பலனை தருகிறார். அவர்கள் அவரை விரும்பாத போதும் அற்புதமான பலன்களுக்கு பிரார்த்தனை செய்தாலும் அவர் கருணையுடன் அந்த முடிவுகளை அவர்களுக்கு வழங்குகிறார். ஆழிப்படை அந்த நானே. சுயமரியாதைக்கான தடைகளை நீக்கும் சுதர்சன சக்கரத்தை வைத்திருப்பவர் இங்கே பகவான். கைவலி ஆர்த்திகளால் பசுவின் சாணமாக கருதப்படுகிறார். இது ஒரு சுத்திகரிப்பு ஆகும். ஆனால் ஒருமுறை சுத்திகரிக்கப்பட்ட பசுவின் சாணம் வெளியே வீசப்படுகிறது. அவர்கள் எம்பெருமானை சுத்தன், தூய்மைப்படுத்துபவன் என்று மட்டுமே பார்த்தார்கள். ஆழிப்படை அந்த நானே. சுயமரியாதைக்கான தடைகளை நீக்கும் சுயமரியாதைக்கான தடைகளை நீக்கும் சுதர்சன சக்கரத்தை வைத்திருப்பவர் இங்கே பகவான் கைவலி ஆர்த்திகளால் பசுவின் சாணமாக கருதப்படுகிறார். இது ஒரு சுத்திகரிப்பு ஆகும். ஆனால் ஒருமுறை சுத்திகரிக்கப்பட்ட பசுவின் சாணம் வெளியே வீசப்படுகிறது. அவர்கள் எம்பெருமானை சுத்தன், தூய்மைப்படுத்துபவன் என்று மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் அவருடைய போக்கியத்தை, மிகவும் இன்பமான இயல்பு புரிந்து கொள்ளவில்லை. சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கும் எம்பெருமானின் தெய்வீக தோரணையில் மயங்குவதற்கு பதிலாக தங்களை தூய்மைப்படுத்துபவராக அவரை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் அவருடைய போக்கியத்தை, மிகவும் இன்பமான இயல்பு புரிந்து கொள்ளவில்லை. சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கும் எம்பெருமானின் தெய்வீக தோரணையில் மயங்குவதற்கு பதிலாக தங்களை தூய்மைப்படுத்துவதாக அவரை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று ஆழ்வார் கூறுகிறார். மறைவிவை இன்றி மனத்து வைப்பாரே, மறக்காமல் அவரையே தியானிப்பார்கள். ஆழ்வாருக்கு எம்பெருமானின் அழகிய வடிவத்தை தம் சக்கரத்துடன் காணும்போது முதல் வரி எம்பெருமானே தம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிப்பவர் என்று விளக்கிய இடத்தில் நினைவு வரவில்லை. திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழி 10:9 அதில் கூறினார், ஆழியோடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளாய் இன்னார் என்றா அறியேன். எனது சக்கரமும் பொன்வில்லையும் கொண்ட இந்த எஜமானரை நான் அறியவில்லை. ஆழ்வார் அழகான வடிவம், அவரது தெய்வீக வடிவம், அவரது பக்தர்களால் நல்ல அம்சங்களை, உண்மையான அடையாளங்கள் போன்றவை மறக்கச் செய்தால் அது எப்படி இந்த கைவலி ஆர்த்தர்களுக்கு மோசமான அம்சத்தை, சுய இன்பத்தின் மீதான அவர்களின் பற்றுதலை மறக்க செய்யாது என்று கேள்வி கேட்கிறார். மறவிவை இன்றி மனத்து வைப்பரே, மறக்காமல் அவரையே தியானிப்பார்கள். ஆழ்வாருக்கு எம்பெருமானின் அழகிய வடிவத்தை தம் சக்கரத்துடன் காணும்போது முதல் வரி எம்பெருமானே நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிப்பவர் என்று விளக்கிய இடத்தில் நினைவு வரவில்லை. திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழி 10:9 கூறினார், ஆழியோடும் பொன்னார் சார்ங்கமுடைய அடிகளாய் இன்னார் என்று அறியேன். எனது சக்கரமும் பொன்வில்லையும் கொண்ட இந்த எஜமானரை நான் அறியவில்லை. ஆழ்வார் அழகான வடிவம், அவரது தெய்வீக வடிவம், அவரது பக்தர்களால் நல்ல அம்சங்களை, உண்மையான அடையாளங்கள் போன்றவை மறக்கச் செய்தால் அது எப்படி இந்த கைவலி ஆர்த்தர்களுக்கு மோசமான அம்சத்தை, சுய இன்பத்தின் மீதான அவர்களின் பற்றுதலை மறக்கச் செய்யாது என்று கேள்வி கேட்கிறார். அவருடைய தெய்வீக ரூபத்தை கண்ட பிறகும் சுய இன்பத்திற்காக அவரை பின்தொடர்பவர்கள் அவரை தியானிப்பார்கள். அசகர் பக்தியோக நிஷதர் விஷயத்தில் அவர் மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதை அனுபவித்த பிறகும் அவர்கள் சுயநினைவை இழப்பதற்கு பதிலாக எப்படி நிலையாக இருக்கிறார்கள்? அவர்கள் மிகவும் வலிமையான இதயம் கொண்டவர்கள். ஆழ்வார் அழகான வடிவம், அவரது தெய்வீக வடிவம், அவரது பக்தர்களால் நல்ல அம்சங்களை, உண்மையான அடையாளங்கள் போன்றவை மறக்கச் செய்தால் அது எப்படி இந்த கைவலி வார்த்தர்களுக்கு மோசமான அம்சத்தை, சுய இன்பத்தின் மீதான அவர்களின் பற்றுதலை மறக்கச் செய்யாது. அவருடைய தெய்வீக ரூபத்தை கண்ட பிறகும் சுய இன்பத்திற்காக அவரை பின்தொடர்வார்கள், அவரை தியானிப்பார்கள். அசகர் பக்தியோக நிஷதர் விஷயத்தில் அவர் மிகவும் சுவாரஸ்யமாக இருப்பதை அனுபவித்த பிறகும் அவர்கள் சுயநினைவை இழப்பதற்கு பதிலாக எப்படி நிலையாக இருக்கிறார்கள்? அவர்கள் மிகவும் வலிமையான இதயம் கொண்டவர்கள். எம்பெருமான் திருவடிகளே சரணம்.